ஹலோ ஆல் வெல்கம் டு ஏஎஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ். இது தெரிஞ்சால் சிஜிஎல் டியர் ஒன்ல ஒரு கொஷின் சீரிஸ் பார்க்குறோம். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் ஆப்டிடியூடில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். இது எஸ்எஸ்சியில் மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங், ஆர்ஆர்பி அண்ட் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் வரும். 2023 அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் இந்த ரேஞ்சஸ்லேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஹை ப்ரையாரிட்டி டாபிக். இது நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டிய டாபிக். இன்றைக்கி வந்து இந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் நம்ம வந்து 3 கான்செப்ட்ஸ் பார்க்க போகிறோம். மீன் ப்ரொபோர்ஷன், தேர்ட் ப்ரொபோர்ஷன் அண்ட் ஃபோர்த் ப்ரொபோர்ஷன். மீன் ப்ரொபோர்ஷனோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் ஏபி. ஏபி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம மீன் ப்ரொபோர்ஷன் ரூட் ஆஃப் ஏபி கண்டுபிடிச்சா வந்துடும். நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா சி இஸ் கால் த தேர்ட் ப்ரொபோர்ஷன் டு ஏ அண்ட் பி அப்படின்னு கொடுக்கும்போது சியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ பை பி ஈக்குவல் டு பி பை சி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 ரேஷியோஸ் வந்து ப்ரொபோர்ஷனை கொடுத்துருப்பாங்க. ஏ இஸ் டு பி ஈக்குவல் டு சி இஸ் டு டி. அந்த டைமில் ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் என்னன்னு கேட்பாங்க. ஸோ ஃபோர்த் ப்ரொபோர்ஷனோட ஃபார்முலா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஏ பை பி ஈக்குவல் டு சி பை டி இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம ப்ரீவியஸர் கொஷின் சால்வ் பண்ணுவோம். மீன் ப்ரொபோர்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா நம்ம ரூட் ஆஃப் ஏபி பார்த்தோம். ரூட் ஆஃப் 7 இன்ட்டு 12 112. 112 வந்து 7 16 எழுதலாம். 7 டைமில் 16 டைம்ஸ் வரும். தென் இப்போ 2 7 இருக்குது, 2 4 இருக்குது. ஸோ 7 to 4 ரூட்டை ரிமூவ் பண்ணி எழுதிக்கலாம். ஆன்சர் வந்து 28. இதை வந்து 30 செகண்ட்ஸில் சால்வ் பண்ணுற கொஷின்ஸ். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ப்ரொபோர்ஷன் கேட்டிருக்காங்க. தேர்ட் ப்ரொபோர்ஷன் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அண்ட் எக்ஸ் மைனஸ் ஒய். தேர்ட் ப்ரொபோர்ஷனோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ பை பி ஈக்குவல் டு பி பை சி. இது ஏ, இது பி. இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குது. அதனால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு எழுதிக்கலாம் பை பி எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் பை சி. எக்ஸ் மைனஸ் ஒய் கேன்சல். தென் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் மைனஸ் ஒய். இது ஆப்ஷனில் இருக்கும், டக்குன்னு போட்டக்கூடாது. ஏன்னா நம்ம கேட்க சி வந்து டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ இன்வெர்ஸ் பண்ணும். அதனால் எக்ஸ் மைனஸ் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக போடணும். If the 4 numbers are in proportion, then find the value of y. 4 numbers are in proportion, a by b equal to c by d. 39 by 117 equal to 17 by y. 39 வந்து 117 3 times வரும். 3 into 7 17 51. ஸோ பார்த்த 3 சம்ஸுமே வந்து ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் 30 செகண்ட்ஸ்குள்ளே சால்வ் பண்ண வேண்டிய சம். இதுக்கு வந்து ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ரேஷியோ ப்ரொபோர்ஷன் பார்த்தோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஜிகே அனாலிசிஸ், டாபிக் வைஸ் அனாலிசிஸ் அண்ட் தென் இங்கிலீஷ், ரீசனிங் இதெல்லாம் கான்செக்யூட்டிவாக பார்ப்போம். ஸோ இந்த அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யூடியூப் சேனலும் டெலிகிராம் சேனலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு queries இருந்ததுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எஸ்எஸ்சி படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.